உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட யோவான் எழுதிய 1 யோவான் 2 யோவான் 3 யோவானில் அந்த 1 யோவான் நிருபத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். கடந்த செய்தியில் முதல் அதிகாரத்தில் 3 வசனங்கள் அதை கவனித்தோம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. இதை சொல்கிற அந்த வார்த்தையிலேயே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்கிறதுலையே அது ஒன்று விளங்கணும் நமக்கு. எங்கள் ஐக்கியம் தேவனோட கூட இருக்கிறது. அப்போ மீதி இவங்க கர்த்தரோட கூட ஐக்கியம் இல்லாத எல்லாரும் உலகத்தாராக இருக்கிறாங்க. அந்த உலகத்தாருக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, தேவன் அற்றவர்களாக இருக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இல்லாமல், அந்த ஒன்றுமே தேவனுக்கு இந்த உலகத்தாருக்கு எந்த சம்மதமும் இல்லை. அப்படி தேவனற்றவர்களாய் பாவிகளாய் நரகம் போகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று இங்கே யோவான் அங்கே சொல்லாமல் சொல்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. அது என்ன இம்ப்ளை பண்ணுறாரு, என்ன அதில் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறாரு. மற்ற உலகத்தார் எல்லாருமே அவங்க ஐக்கியம் வேற எங்கே, இந்த உலகத்திலே பாவத்திலே இச்சைகளிலே அந்தகாரத்தில் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே கிடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த உலகமெல்லாம் அங்கே கிடக்கும்போது எங்களோட ஐக்கியம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனோடும் குமாரனாய் இயேசுவோடும் இருக்கிறது. அப்போ நாங்கள் பரலோகம் போகிறவங்க, அதனால் நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமாக இருக்கும்படி நாங்கள் இதை கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது ஒரு மாதிரி விளங்குதான், விளங்கணும். ஓகே, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த நிருபத்தை யோவான் எதுக்கு எழுதுகிறாரா? அந்த வாங்கி வாசிக்கிற அந்த சபை மக்கள் அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. அது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட கூட்டம்தான். ஆனால் கண்ட ஆளுக்கு போய் இடையில தவறான போதனைகளை உள்ளே நுழைச்சிட்டாங்க. அதனால் பெரிய டவுட்லேயும் குழப்பத்திலையும் இது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும்போது இந்த யோவானுடைய கடிதம் அங்கே போய் சேர்கிறது. இந்த கடிதம் போய் சேர்ந்தால் என்ன நடக்கும்னு யோவானுக்கு நல்லா தெரியும். என்ன நடக்கும்? அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இந்த 1 யோவானில் எழுதப்பட்டிருக்கிற இந்த விவரங்களெல்லாம் அந்த சபை மக்கள் வாசித்தாங்கன்னா அவங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகும், நிம்மதி உண்டாகும், அவங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இயேசு என்ன சொன்னார்? நான் உலகம் கொடுக்குற மாதிரியெல்லாம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னாரு. அப்புறம் அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்புகிறேன்னு சொன்னப்போ அவர் போய் அனுப்புனார். அப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வர்றவங்கக்கிட்ட உள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர்களுக்குள்ளே அவருடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டேங்கிறது மட்டுமில்லை, உள்ளே தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது.
இங்கே என்ன சொல்கிறார்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவங்களுடைய இருதயத்தில் அந்த தேவனுடைய ராஜ்யம் உண்டாகிறதே, அதோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படி போட்டிருக்கு. சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்கிறேன்றாரு. அப்போ சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலன்னு சொன்னால் இந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்குறாரு. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டு அல்ல நல்லா சந்தோஷம்யா, ரைட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கே, ஈடு இணை அற்றது. பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம், அதுக்கு ஏதாவது அதோட அதிகமாக ஏதாவது இருந்தால் அங்கே போயிடுவாங்க எல்லோரும். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அந்த சந்தோஷத்துக்கு ஒப்பாக வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. அதனால தான் இந்த சந்தோஷம், இந்த மாதிரி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, சந்தோஷம் இருக்குதுனாலும் எதையோ சொல்லி குழப்பி விட்ருக்காங்களே. அப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் கிளம்பிச்சே. இப்போ அந்த டவுட்டை, அந்த சந்தேகத்தெல்லாம் போக்கி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளா, ரட்சிக்கப்பட்டவர்களா, பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்களா, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய இருதயத்தில் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த 1 யோவான் புஸ்தகம் வேலைக்கு சொல்லிடுறோம். அதை வாசித்த உடனே கர்த்தருடைய சந்தோஷம் அவர்களுக்குள் நிறைவாய் வரும் என்று புரிந்து கொண்ட யோவான் அப்படி எழுதுகிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அங்கே தேவன் ஒளியாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், எல்லாம் நம்ம வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் எல்லாம் வாசிக்கிறோமே. இந்த இடத்துல தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை ஒரு அடையாளமாக எடுத்து வச்சுக்கிட்டு தேவன் எப்படி செயல்படுறாருன்னு காட்டுறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவன் ஒளியாக இருக்கிறார்னா ஒளி தேவன் அல்ல. தேவன் அன்பாக இருக்கிறார்னா அன்பு தேவன் அல்ல. தேவன் ஜீவனாக இருக்கிறார்னா வெறும் ஜீவன் தேவன் அல்ல. அது நமக்கு புரியணும். இப்போ தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதை பார்த்தாக்க நமக்கு சரியாக புரியும். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் வாசிங்கன்னா ஒரு பெரிய சேரியட்டில் தேவன் அமர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது அக்கினிக்குள்ளே அக்கினியாய் சோசாவை போல அப்படின்னு அக்கினிக்குள்ளாய் அக்கினியாய் அப்படி தான் போட்டிருக்கே ஒளி அங்கே ஏதாவது கருப்பாக அப்படியெல்லாம் ஒன்று இருந்ததாக போடலை. அவர் அக்கினியாக இருக்கிறார், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே அப்படின்னு இருக்குது. ஒருவரும் சேரக்கூடாது ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. இங்கே அந்த தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார், அவரிடத்தில் எந்த விதமான ஒரு வேற்றுமை நிழலும் இல்லை. வாசிருக்கீங்களா? யாக்கோபு முதல் அதிகாரத்தில் 17 நினைக்கிறேன். தேவன் வாசிக்கிறேன், யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நோ ஷேடோ ஆஃப் டர்னிங். அப்போ ஒளியாக இருக்கிறாருன்னு ஒளியாக தான், ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒளியாகவே இருக்கிறவர். வாசிக்கலாம். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோட கூட ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். பின்னாடியே ஒரு வசனம் வருது, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் அப்போ நாம் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கரெக்டு.
இப்போ அவர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியாய் இருக்கிறார், ஒளியாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமை நிழலும் இல்லை. அவரிடத்தில் எந்த விதமான அங்கே எவ்வளவேனும் இருள் இல்லை, இருள் கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி வெளிச்சமாக இருக்கிற தேவன், ஒளியாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியாக இருக்கிறாரே, நம்ம முழுசாக அவருக்குள்ளே நடக்கணும். நீங்கள் கேட்டு நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருங்கள் அப்படி சொல்கிறாரு. கர்த்தரை பற்றி அறிஞ்சிக்கிறதுல நிலைச்சிருங்கன்றாரு. அப்புறம் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரே சீராய் கர்த்தருக்குள் நடங்கள்னு எழுதியிருக்கு. ஆனால் பொதுவாக சிலர், ஏன்னா பொதுவாக அநேக காரியங்கள் நடக்கின்றன. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், அதாவது சில பாவ காரியங்களுக்கு இடம் கொடுப்போம்னா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இதை யோவான் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும். வாசிக்கிறேன். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்திலே வருகிறான் என்றார். அப்போ ஒளியில் நடக்கிறவங்க, இருளில் நடக்கிறவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருளில் நடக்கிறாங்க. ரொம்ப கிளியர். இப்போ ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் இந்த ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அவருடைய நியாய தீர்ப்பு காரணமாக இருக்குது. அப்போ அவங்க விரும்பி வெளிச்சத்தில் வராமல் இருளுக்குள்ளே போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அப்படி சொல்லிடுறார். இங்கே என்ன சொல்லியிருக்கு? நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அதாவது பொதுவாக எல்லா விசுவாசிகளும் ஏதாவது ஒரு குற்றங்களில், ஒருவேளை கொலை கொள்ளை விபச்சாரத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் ஏதோ சில்லறை, ஏதோ ஒரு ஆத்திரத்து அவசரத்துக்கு ஏதோ இப்படி செஞ்சுவிட்டேன்னா ஐயோ ஆண்டவரே மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏதாவது தவறு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குற ஒரு காரியம் கிறிஸ்தவ உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட சபை மக்களிடத்தில் காணப்படுகிறது. உண்மைதானே? அதனால் பாவம் செஞ்சுக்கிட்டு அறிக்கை பண்ணிக்கலான்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. இனி பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வழி என்னன்னு அது சொல்லியிருக்கு. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அதாவது பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது, அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ பாவம் செய்ய வைக்க முடியாது, பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாதுங்க. அது எப்படி செஞ்சிருவான்? கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசை, அந்த சாத்தானை ஜெயித்தார்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்படி இருக்க நாம் பாவத்துக்கு அடங்கணும்லாம் கிடையாது. இன்றைக்கி பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது இல்லைங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. முழுசு தப்பு. அதாவது பிசாசு இப்படி ஒரு வஞ்சனையை கிறிஸ்தவ உலகத்தில் போட்டான். நம்ம பூமியில் தானே இருக்கோம், உலகத்தில் தானே இருக்கிறோம், சரீரத்தில் தானே இருக்கோம். மனுஷன் பலவீனம் தானே, பலவீனத்தில் ஏதாவது தப்பு பண்ணுறது சகஜம்தானே. எப்படி இத்தனையும் சொல்லி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மன்னிச்சிருவார்னே சொல்லி அதில் கிருபையையும் சேர்த்துக்கிட்டு கிருபையினால் மன்னிக்கிறார்னு சொல்லி செய்கிறதையும் செஞ்சு விட்டா அப்புறம் கிருபையினால் மன்னிக்கிறார் எல்லாத்தையும் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு போதனை கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது.
அதனால் என்னவே சொல்ல வந்துட்டாங்க, பாவம் செய்யாமல் இருக்க முடியாதுங்கிறதே சொல்ல வந்துட்டாங்க. ஆனால் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறதுக்காக இயேசுவானவர் போய் அவ்வளவு பாடுபட்டார். அவர் என்ன கேட்குறாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இன்றைக்கி வித்தியாசமான சபை பிரிவுகள், கோட்பாடுகள் இருக்குது. நாங்கள் இந்த சர்ச்சு, அந்த சர்ச்சு, எங்கள் கோட்பாடு இது, எங்கள் சபை போதனை இது அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. அந்த வித்தியாசமான சபை போதனைகள் ஏன் வந்ததுன்னு கேட்டால், எல்லாருமே அந்த ஒளியில் நடந்தால் நாம் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம எல்லாருமே அந்த முழுசாக அந்த ஒளியில் நடக்காததுனால, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம், அங்கே கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிறது. அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டால், விசுவாசிகள் பாவம் செய்யாமல் வாழ முடியும்னாலும் இயேசுவை போல பூர்ண புருஷராகும்படி அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்லியிருந்தாலும், பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சற்குணராக இருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லியிருந்தாலும், பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அந்த போதனைகளை சபை சரியாக புரிந்து கொள்ளாததுனால, விளங்காததுனால, நம்ம பலவீனம் தானே, ஏதாவது சில பாவத்தில் விழுந்துடுறோம்ல அப்படின்னு சொல்லி விழுந்த பிறகு அப்புறமேலு மனசு வருந்தி குற்றமான சாட்சி வந்து வாதிக்கிறதுனால, ஐயோ ஆண்டவரே எனக்கு மன்னியும்னு சொல்லி போய் வேண்டுகிறதும் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதும் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இதில் என்ன நடந்துருதுன்னு கேட்டால், நீங்கள் அந்த சின்ன சின்ன பாவங்களில் விழுகாமல் இருந்தால் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. வளர்ந்துக்கிட்டே போகிற ஆள் உரத்தில் விழுந்தால் கீழே விழுந்துட்டு அப்புறம் திரும்ப இதெல்லாம் மேலே ஏறணும். அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விழுந்துட்டு அப்புறம் திரும்ப ஏறணும்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் டைம் சேர முடியாது. அதனால் பிசாசு ஒரு வஞ்சனையை போட்டு இதெல்லாம் இருக்குதுயா, கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தில் விழுகிறது தானே, வழக்கம் தானே, ஆனால் மன்னிப்பு வாங்கிடலாம், கர்த்தர் மன்னிப்பார், அது வேறு. உண்மையாக மனம் திரும்பினா கர்த்தர் மன்னிப்பார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு போட்டிருக்கு, மன்னிப்பை பெறுவான்னு போட்டிருக்கு. ஏன் அந்த தாவீது ராஜாவே அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு விட்டு மண்டி போட்டு உருண்டு பிறண்டு அழுது வேண்டி கடைசிக்கு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். மன்னிப்பு பெற்றானா பெறலையா? பெற்றுக்கொண்டாங்கிறது நிச்சயமாக இருக்குங்களா? ஏங்க அவன் அப்படியெல்லாம் மனம் திரும்புகிற ஆளாக இல்லைன்னா, அதுக்கப்புறம் மனம் திரும்பிய இந்த ஆலயத்தை கட்டின பிறகு, அதாவது சாலமோன் அங்கே கட்டுற பிறகு எப்படியெல்லாம் அங்கே கீத வாத்தியத்தை வாசிக்கிறவங்க இருக்கணும், பாடகர்கள் இருக்கணும், எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுருந்தான்னு போட்டிருக்கு. தன் கடைசி காலத்தில் அவன் சொன்னானா, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்னும் புருஷன் சொல்கிறதாவது அப்படின்னு சொல்லி தேவன் என்னிடத்திலிருந்து பேசினார் அப்படியெல்லாம் சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். என்னுடைய வீடு நிலைத்திருக்கும்னு சொல்கிறான். என்னுடைய வீட்டை கூட்டு நித்தியமான ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறான். அவன் ரட்சிப்பு இல்லாமையாக போயிருப்பான், ரட்சிக்கப்பட்டிருந்தான். அந்த பாவத்தை செஞ்சு விட்டு மன்னிப்பை பெற்றுட்டாங்கிறது நமக்கு தெரியுது. இங்கே அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ ஐக்கியம் இல்லை. அந்த சபைக்கும் இந்த சபைக்கும் ஐக்கியம் இல்லை, அது உண்மை. அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்படி ஐக்கியமாக ஒளியிலே நடந்தால் அப்படியே தப்பி தவறி ஒன்று பாவம் செஞ்சுட்டா கழுவி மன்னிக்கும், அதாவது சுத்திகரிக்குங்கிறது உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சம் பாவத்திலும் இருந்துக்கிட்டு நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியமாக நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். இது 3 சேர்த்து வாசிக்கிறேன் நான். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமாகில், அதாவது விசுவாசிகள் பாவம் செய்யக்கூடாது,
செய்யக்கூடாதுன்னு தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏதாவது உள்ள விவரம் இல்லாமல் விழுந்துட்டு ஐயோ ஐயோன்னு அலறது, அப்புறமே ஜெபம் பண்ணுறது. அப்படி விழுந்துட்டு நான் பாவம் இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறல. நமக்கு பாவம் இல்லை என்று என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். வசனத்தை பாருங்கள். அவர் உங்களை கழுவி சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாராம். எப்போ நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுட்டா. அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல் நீங்களும் ஒளியில் நடங்க அப்படின்றார். ஆனால் உலக மனுஷர் எப்படி ஒளிக்கு வரவே மாட்டேன்றாங்க. விசுவாசிகள் எப்படி கர்த்தர்கிட்ட வந்துட்டாங்க, வெளிச்சத்தில் வந்துட்டாங்க. ஆனால் 1-2 காரியங்கள் அவங்களுக்கு ஒன்றுமில்லை, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற காரியத்தில் தவறுன்று தெரிந்தாலும் கூட அதில் செஞ்சிடுறாங்க. அப்புறமேல் மனசு வருத்தமாக இருக்குது. அப்புறமா அதை அறிக்கையிடுறாங்க. தவறு, தப்பு, குற்றம், பாவம். என்னது? தவறு, தெரியாமல் செஞ்சுட்டது, தவறாக பண்ணிட்டேங்க. தப்பு, தெரிஞ்சு செஞ்சது. குற்றம், தெரிஞ்சு செஞ்சதிலே பெரிய பெரிய தப்பு குற்றம். பாவம், தேவனுக்கு விரோதமான கிரியை. தவறு, தப்பு, குற்றமும் கூட தேவனுக்கு விரோதமானதான். ஆனால் பாவம்னு சொன்னோன்னே இட் ரிலேட்ஸ் டு காட். பாவம்ங்கிற ஒரு வார்த்தை மனுஷனையும் தேவனையும் இணைக்கிற விஷயத்தில் அது தடையாக இருக்குது. இந்த பாவம் தடையாக இருக்குதுங்கிறத காட்டுது. தேவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் இவன் மனுஷன் பாவி இல்லையாங்கிறத சொல்லும். அதனால் இங்கே பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதாவது இதில் என்ன உண்மையிலேயே அங்கே வருதுன்னு கேட்டால், உண்மையான மனம் திரும்புதல். இந்த உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது அது நம்மை செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்குமா. எபிரேயர் 6:1 வாசிங்கன்னா அங்கே அந்த 6 முக்கியமான போதனைகள், ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின்ஸ் எழுதியிருக்கு, அஸ்திபார உபதேசங்கள். அதில் முதலாவது என்னென்னு கேட்டால், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். அப்போ உண்மையான மனம் திரும்புதல் இருந்தாக்க இந்த செத்த கிரியைகள் செய்ய மாட்டாங்க. தன்னைத்தானே நீதிமான் ஆக்கிக்கிறதுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அதை செத்த கிரியைன்னு வேறு பைபிள் சொல்லிப்பிடிச்சு. அப்போ அந்த செத்த கிரியைகள் இந்த உலகத்து மக்கள் எவ்வளோ செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? பரிகாரமாக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ அந்த பரிகாரங்கள், அவர்களாக செய்கிற பரிகாரங்கள் வேஸ்ட்டு. அது வேஸ்ட்டுங்கிறதுனால தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணினார். அப்படி இருக்க இங்கே இவர்களாக செய்கிற பரிகாரங்கள் செத்த கிரியைகளாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இங்கே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த மனசாட்சிக்குள்ளே செத்த கிரியைகள் இருந்தால் அதை போய் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த செத்த கிரியைகளார இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்குதான். அப்படி தான் எனக்கு எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதை யோசித்து பார்க்கும்போது உண்மையான மனம் திரும்புதல், அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு பாவ அறிக்கை பண்ண வேண்டிய அவசியத்தை எல்லாம் ஆக்கிறோம். உண்மையான மனம் திரும்புதல்
மறுபடியும் ஐயோ பாவம் செஞ்சுட்டோமேன்னு அறிக்கை பண்ண வேண்டிய அவசியத்துக்கு போகாது. பொதுவாக நம்ம நினைப்போம், என்றைக்கு தான் இந்த ஆட்கள் பாவம் செய்கிறத விட்டு ஓய்கிறது, என்றைக்கு தான் பாவ அறிக்கையை நிறுத்துறது. அது பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் அப்போ அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன குழப்பம்னா, சில ஆட்கள் ரட்சிப்பே இழந்துட்டு அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறாங்க. பெருங்கூட்டம் இருக்குது அதில். இயேசு அறியாதவங்களில் அறிந்தவர்கள். ஆனால் நான் இப்படியே சொல்லிட்டு அந்த பாவத்தில் இருந்துக்கிட்டே அப்புறம் போய் ஒவ்வொரு வாரமும் அறிக்கை பண்ணுறது, அது செத்த கிரியைகளை நீங்கள் ஆக்கலை. அவங்க பாவிகன்னு அவங்கள உறுதிப்படுத்துகிறாங்க. பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி கேட்குறாங்க. நான் விசுவாசிகள் அப்படி கேட்கலன்னு நான் நம்புகிறேன். இயேசு நம்மை மன்னித்திருக்கிறார், கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கியிருக்கிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார், நம்மை தேவனுடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறார், தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக்கியிருக்கிறார். ஏன் கிறிஸ்துவுடனே கூட நம்மை தூக்கி தேவன் தம்முடைய வலது பாசத்தில் உட்கார வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு எழுதியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களை தரக்குறைவாய் நினைப்பதற்கு அங்கே ஒன்றுமில்லை. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கிங்க. அதானே எழுதியிருக்கு 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இதுதான் பின்னாடியே வேறு. பாவம் இருக்கும்போதே நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னால் நமக்குள்ளே சத்தியம் இராது. அப்படியே பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுட்டா அவர் கழுவி சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இதை ஒருவேளை உங்களுக்கு வழங்கலைன்னா இந்த 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது வசனம், 4லேருந்து 9 வசனங்கள் வரை ஒரு 5-6 தடவை புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க, நல்லா விளங்கிடும். அதுக்கு மனசை செலுத்தி நீங்கள் வாசிங்க. இது நம்ம புரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் புரிந்து படியுங்கள். நீங்கள் அவர் ஒளியில் இருக்கிறது போல் ஒருவரை சேரக்கூடாது. ஒளியாகவே இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படி ஒளியாக இருக்கிற அந்த தேவனிடத்தில் நீங்கள் அந்த ஒளியிலே நடவுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவமெல்லாம் போயிடுச்சுன்னா தேடி பார்த்தா பாவம் இல்லை. அப்புறம் நீங்கள் பாவியா? உங்கள்கிட்ட பாவம் இருந்தால் தானே நீங்கள் பாவி. உங்கள்கிட்ட பாவம் இல்லையே, ஏன்னா சகல பாவங்களை இன்றைக்கி சுத்திகரிச்சிட்டாரே. அப்படியே தவறி போய் ஏதாவது பாவத்தை செஞ்சுருந்தா அதை அறிக்கை செஞ்சு விட்டுட்டா பின்னாடி என்ன வசனம் சொல்லுது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு தகுதி இருக்கான் நம்மளை மன்னிக்கிறதுக்கு, நம்மை கழுவுறதற்கு அவர் தகுதி இருக்கிறதா இருக்கான். அதனால் அவரை இப்படி பற்றி கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. விசேஷமாக அந்த உலகத்தாருக்கு இதெல்லாம் விசேஷம்தான். ஐயோ அப்படி வெளிச்சத்தில் வந்துட முடியுமா? கர்த்தர்கிட்ட வந்துட முடியுமா? ரட்சிப்பை பெற முடியுமா? தேவனுடைய பிள்ளை ஆக முடியுமா? பரலோகம் போக முடியுமா? அப்படி அவங்க எல்லாம் அவங்க குழப்பத்தில் கிடக்கிறப்ப தெளிவாக சொல்கிற ஆள் எது? தேவன் ஒளியாக இருக்கிறார். இதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு அறிவிக்கிறோம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இருளில் நடக்கக்கூடாது. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவங்கள் உங்களை மன்னித்திருக்கிறார், கழுவியிருக்கிறார், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமை வேறு உங்கள் மேலே இருக்குது. அதை பிடித்து கொள்ளுங்கள். தேவனுக்கு ஏற்றபடி அப்படி வாழ இது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ.